இந்த அவார்டு எனக்கு கிடைச்சோன்னா நான் முதல்ல வந்து நிறைய இன்கமிங் கால்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. அதெல்லாம் நான் 1, 2 கால்ஸ் அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு, த ஃபர்ஸ்ட் பர்சன் நான் கால் பண்ணது வந்து மேஜர் முகுந்த் வரதராஜன் சாரோட அப்பா திரு வரதராஜன் சார் அண்ட் அவங்களோட அம்மா மிஸ்ஸஸ் கீதா வரதராஜன். அவங்க 2 பேர்கிட்டையும் நான் பேசணும்னு நினச்சேன். அண்ட் கோஇன்சிடென்ட்லி அவங்க வந்து ஒரு ஆர்மி இவெண்ட்டில் இருந்தாங்க. ஐ திங்க் இட் இஸ் கனெக்டட் டு ஓடிஏ அந்த இவெண்ட். அதில் அவங்களுக்கு ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சிருந்தது. அங்கே இருந்தவங்க அவங்களுக்கு சொல்லியிருந்திருப்பாங்க போல். ஸோ தே செட் வி நோ இட் கண்ணா, வில் கால் யூ பேக், வி ஆர் இன் அன் இவெண்ட்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. அப்புறம் அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் திருப்பி பேசினேன். அப்புறம் இந்து மேம்க்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். அண்ட் தென் ஐ ஷேர்ட் இட் வித் மை ஃபேமிலி as well, my parents. So that's about it. So, do you think what key factors helped in this in this journey? And plus, you have won two titles for this movie, the critical and the commercial. So, Yeah, நான் இந்த படத்துக்கு கிடைக்கிற வரவேற்பு பார்க்கும்பொழுது நான் ஆடியன்ஸ்க்கு தான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு படத்தை வந்து ஏற்றுக்கிட்டு அதை வந்து கமர்ஷியலி ஒரு பெரிய பிளாக் பஸ்டராகவும் நிகழ்த்தி காட்டி, அதுக்கு பிறகு நிறைய இந்த மாதிரியான அவார்ட் ஷோஸில், ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில், இப்போது நேஷ்னல் அவார்டு வரைக்கும் இதுக்கு ரெக்கக்னிஷன் வந்திருக்கிறத நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம படம் ஒரு பக்கம் எஃபர்ட்லாம் போட்டு பண்ணி அதை தியேட்டருக்கு கொண்டு வந்து நிறுத்தினதுக்கப்புறம் ஜனங்க, அதாவது ஆடியன்ஸ், மக்களாகிய நீங்கள் கொடுக்குற வரவேற்பு தான் வந்து எங்களை ஊக்கப்படுத்துது. அதுதான் இந்த மாதிரி விருதுகளாகவும் மாறுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஆதரவுக்கு எப்பவும் நன்றி. அண்ட் அந்த ஆதரவை திரும்பி பெறுறதுக்கு மறுபடியும் ஒவ்வொரு படத்துலையும் உழைச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஊக்கத்தை இந்த மாதிரியான ரிசல்ட்ஸும், கமர்ஷியல் சக்ஸஸஸ் ஃபார் சச் ஃபில்ம்ஸ் அண்ட் ஆல்சோ அதுக்குரிய ரெக்கக்னிஷன் இப்படி அவார்ட்ஸாக வரும்பொழுது ரொம்ப ஊக்கத்தை கொடுக்குது. ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது இது எல்லாமே. one final question, your message to the young budding filmmakers and artists out there. எப்போவுமே நம்ம படம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்த படத்தை சரியாக அதோட உணர்வை ஆடியன்ஸ் கிட்ட கடத்திடணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் இருந்தது. அதை நம்ம சரியாக செஞ்சிடும் பொழுது, நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு டாபிக் அண்ட் தேர்ந்தெடுத்திருக்கிற கதை, அதற்கான திரைக்கதை, அதற்கான முழு உழைப்பு, எக்ஸிக்யூஷன் எல்லாம் நம்ம சரியாக பண்ணிடும் பொழுது இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து பை ப்ராடக்டாக கூட வந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ப்ராசஸில் இருக்கும்பொழுது முழுக்க நம்ம அந்த ப்ராசஸில் தான் இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை நினச்சி பார்த்துட்டே இருந்தோம்னா அப்புறம் எங்கேயோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். ஸோ ஐ திங்க் நம்ம அந்த ப்ராசஸில் முழுசாக இருக்கும் பொழுது த ப்ராசஸ் வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப் அண்ட் இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு தோணுது. அதுக்கான நம்பிக்கை எனக்கு இப்போ வருது. You'll continue with this real life narratives, or other genres are also there in pipeline? எனக்கு கதையாக இன்ஸ்பயர் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ரியல் லைஃப் இவெண்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக இருக்கும். பட் அதை சுற்றி அப்படியே படம் பண்ண முடியாது. அதில் நிறையா ட்ராமடைஸ் பண்ண வேண்டியிருக்கும் சினிமாவுக்காக. ஐ திங்க் ஐ வில் கண்டினியூ இந்த மாதிரியான உண்மை சம்பவங்கள் உண்மை சம்பவங்களை தழுவிய படங்கள் வந்து பண்ணுறது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. அதனால் அது கண்டினியூ பண்ணுவேன்.